பைத்தான் வந்து ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது போக நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம பார்த்தோம்னா அதில் ஸ்பெசிஃபைடு ஒர்க்குக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ப்ரோக்ராம் எழுத முடியும். அது ஸ்பெசிஃபைடு ஜாப் சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் அதில் டெவலப் பண்ண முடியும். ஆனால் பைத்தான் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறதுனால அதில் எந்த விதமான அப்ளிகேஷனாலும் என்ன செய்ய முடியும், டெவலப் பண்ண முடியும். ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டேட்டாபேஸ் query லாங்குவேஜ். அதில் என்ன மட்டும் தான் பண்ண முடியும், டேட்டாபேஸ் query மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் பைத்தான் நமக்கு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறதுனால அதில் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். இந்த பைத்தானை கிரியேட் பண்ணவர் வந்து கொய்டோ வான் ராசம் இவர் தான். இந்த பைத்தான் எங்க வச்சு டெவலப் பண்ணாங்கன்னா CWI வச்சு டெவலப் பண்ணாங்க. CWI எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா சென்ட்ரம், விஸ்கண்டே அண்ட் இன்ஃபார்மேட்டிகா. இது வந்து டச்சில். இது இங்கிலீஷில் பார்த்தோம்னா நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த CWI இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குன்னா நெதர்லாண்டில் இருக்கு. மேப்பில் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து தான் இருக்கு. இந்த நெதர்லாண்டை சுற்றி பெல்ஜியம், ஜெர்மனி, டென்மார்க், யுனைடெட் கிங்டம் இருக்கு. பைத்தான் வந்து 1991 ரிலீஸ் பண்ணாங்க. 1991 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த பைத்தான்கிற லாங்குவேஜுக்கு எப்படி இந்த பைத்தான்கிறது வந்ததுன்னா 1970s வந்து பிபிசியில் வந்து ஒரு காமெடி சீரிஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதோட நேம் வந்து மோன்டி பைத்தான்ஸ் பிளேயிங் சர்க்கஸ். அதில் வேற இந்த பைத்தான்கிற நேம்லேருந்து தான் இந்த லாங்குவேஜுக்குள்ள பைத்தானை எடுத்தாங்க. பைத்தான் சப்போர்ட்ஸ் ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா அதில் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா அதில் டேட்டா, அந்த டேட்டாவில் ஆப்ரேட் ஆகக்கூடிய மெத்தட்ஸ் கலந்து இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். பண்ணலான்னு பார்த்தோம்னா சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணலாம், நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்கும் பண்ணலாம். இப்போ சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் பார்த்தோம்னா சயின்ஸ் ப்ராப்ளம்ஸ், தென் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், தென் மேட்ரிசஸ், இதெல்லாம் சால்வ் பண்ணுறது சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். இங்கேயும் என்ன செய்யலாம், நம்ம பைத்தானை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் நம்மளோட பிஸ்னஸ் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்ஸ், இதை மாதிரி இது எல்லாமே நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். இங்கே இதுக்கும் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பைத்தானை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பைத்தான கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இன்னொன்று பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓஎஸ் வந்து விண்டோஸாக இருக்கட்டும், அல்லது யூனிக்ஸாக இருக்கட்டும், அல்லது மேக்காக இருக்கட்டும், எந்த ஓஎஸ்ல எழுதியிருந்தாலும் சரி நம்மளுடைய ப்ரோக்ராம் அது எந்த ஓஎஸ்லனாலும் என்ன ஆகும், ரன் ஆகும். இப்போ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான்ல இன்னொன்று பார்த்தோம்னா பைத்தானோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பைத்தானோட வெர்ஷன் வந்து 3.x. இந்த 3.xல ஒரு IDLE இருக்கு. IDLEனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட். இன்டகிரேட்டட்னு சொன்னாலே ஜாயின் பண்ணி இருக்கிறது. இதுல எதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டெவலப்பும் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமை, அதே மாதிரி அங்க வச்சே நம்ம என்னன்னு செஞ்சுக்கலாம், ரன்னும் பண்ணிக்கலாம். இப்போ பைத்தானை டவுன்லோட் பண்ணணும்னா www.python.org போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பைத்தானை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணலாம்னா ரெண்டு மோட்ல ரைட் பண்ணலாம். ஒன்று இன்டராக்டிவ் மோட், இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் மோட். இப்போ இன்டராக்டிவ் மோட்ல நம்ம வந்து எங்க ரைட் பண்ணுவோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரைட் பண்ணுவோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ங்கிறது பார்த்தீங்களா, இதுதான் கமாண்ட் ப்ராம்ப்ட். இதுல கோடை டைரக்டா நம்ம என்ன செய்வோம், இங்க டைப் பண்ணுவோம். இன்டரப்டர் வந்து இன்டரப்ட் பண்ணி ரிசல்ட்டை உடனடியாவே நமக்கு என்ன செஞ்சிடும், இங்க தந்துடும். இது கால்குலேட்டர் மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிரிப்ட் மோடுன்னு பார்த்தோம்னா நம்ம இதை வந்து என்ன செய்வோம்னா இந்த ஸ்கிரிப்ட் மோட்ல எழுதுற ப்ரோக்ராமை ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு தனி ஃபைலை நம்ம என்ன செஞ்சு வச்சுக்குவோம், சேவ் பண்ணி வச்சுக்குவோம். இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து .pyன்னு இருக்கும். இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த சேவ் பண்ண ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .pyன்னு இருக்கும். இதை வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல்னு சொல்லுவோம். இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் வந்து என்ன செய்யலாம்னா இந்த சோர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், எது என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஐடியிலேயே எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒன்று டெஸ்க்டாப்ல போய் ஐடிஎல்இங்கிற ஐக்கானை போய் நம்ம தேடணும்.
அந்த ஐக்கான் இருந்ததுன்னா அதை டபுள் கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், IDLE வந்து ஓப்பன் ஆகும். இந்த பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சா, இதுதான் IDLE. இப்படி பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறோம், தென் ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணுறோம், தென் பைத்தானை கிளிக் பண்ணுறோம், அதில் IDLE கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா மறுபடியும் நமக்கு என்ன கிடைக்கும், IDLE ஓப்பன் ஆகிடும். இப்போ இன்டராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா IDLE கிளிக் பண்ணோன்னு நமக்கு வந்து என்ன வந்திருக்கும், அந்த ஷெல் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இதில் இந்த மேலே ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பைத்தான் போட்டுக்கிறது, இதுக்கு பேர் வந்து டைட்டில் பார். அதுக்கு கீழே ஃபைல், எடிட், ஷெல் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் தெரியறது வந்து மெனு பார். அதுக்கடுத்து நம்ம எப்பவும் போல நம்ம முன்னாடியே பார்த்த இதுதான், இதுக்கு பேர் என்னது, கமாண்ட் ப்ராம்ப்ட், பைத்தானோட கமாண்ட் ப்ராம்ப்ட். தென் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துருச்சுனாலே IDLE வந்து என்ன செய்ய இதில் இருக்குன்னு அர்த்தம், ரெடி டு அக்செப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை டைப் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் இருந்ததுன்னா IDLE வந்து இன்டராக்டிவ் மோடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்டராக்டிவ் மோடில் வந்து சம் ஒர்க்கை பண்ணி பார்க்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நம்ம டைப் பண்ணுறோம், கீபோர்டை யூஸ் பண்ணி 5 + 10 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். தென் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண உடனேயும் நமக்கு ரிசல்ட் வந்து என்ன ஆயிருக்கும், டிஸ்பிளே ஆயிருக்கும். டிஸ்பிளே ஆகிட்டு மறுபடியும் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து வந்திருக்கும். இப்போ அடுத்ததாக இன்னொரு கமாண்டை வந்து கொடுக்கும், 5 + 50 × 10. இங்கே 50 × 10 500 + 5 505. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் முதல் நடக்குங்கிறதுனால முதல் நடந்துருது. தென் வந்து கர்சர் வந்து அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இங்கே வந்து வெயிட் பண்ணும். இப்போ அடுத்த இது 5 × 25, தென் வெயிட் பண்ணும். இது மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உடனே இன்டரப்டர் வந்து என்ன செய்யும், நமக்கு ரிசல்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ இதே இது பிரிண்ட் கொடுக்கும். இது வந்து ஸ்ட்ரிங் பைத்தான் ப்ரோக்ராமிங் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன செய்கிறோம், டைப் பண்ணிடுறோம். டைப் பண்ணிட்டு நம்ம என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோடனே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக கர்சர் வந்து வெயிட் பண்ணும். இப்போ அதுக்கு அடுத்து சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். x = 10 என்டர் பண்ணோடனே 10ஓட வேல்யூ எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் y = 20, 20ஓட வேல்யூ ஒய்யில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் z = x + y, எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி அது இசட்டில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து பிரிண்ட் தி சம் ஈக்குவல் டு கமா இசட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது எக்ஸிக்யூட் ஆனோன்னு தி சம் ஈக்குவல் டு அப்படியே பிரிண்ட் ஆகி இசட்டோட வேல்யூவான என்னது 10 + 20 30 பிரிண்ட் ஆகி ஆன்சர் வந்துட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அக்செப்ட் பண்ணதுக்கு ரெடியாக இங்கே வந்து ஸ்கிரிப்ட் மோட் பார்த்தோம்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் என்னென்ன இருக்கும்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கும். இந்த ஸ்கிரிப்டை நம்ம என்ன செய்வோம்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் எப்படி பண்ணிக்கலாம்னா அகைன் திருப்பி என்ன செஞ்சுக்கலாம், ஒரே ஸ்கிரிப்டை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இன்னொருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, டைப் பண்ண வேண்டியதில்லை. அதே சமயத்தில் அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன செய்யவும் முடியும், எடிட் பண்ணவும் முடியும். சேஞ்சஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த ஸ்கிரிப்டில் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி ஸ்கிரிப்ட்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிறத அடுத்து பார்ப்போம். நம்ம பைத்தான் ஷெல் விண்டோ இருக்கும், கமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, அப்போ இது பைத்தான் ஷெல் விண்டோ இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ஃபைலை கிளிக் பண்ணுறோம். மெனு பாரில் உள்ள ஃபைலை கிளிக் பண்ணுறோம். ஃபைலை கிளிக் பண்ணோடனையும் நமக்கு ஒரு நியூ ஃபைல் வரும். நியூ ஃபைலை அடுத்து என்ன செய்கிறோம், கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய ஸ்கிரிப்டை வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதாவது பைத்தான் ஸ்டேட்மெண்ட்ஸை வரிசையாக என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா இதில் எடுத்துக்கிட்டோம் a = 100, b = 350, c = a + b, print the sum = c. இந்த ஒர்க் ரன் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னா 100ங்கிறது வேல்யூ வந்து ஏல போய் ஸ்டோர் ஆகிக்கும், 350 பியில் போய் ஸ்டோர் ஆகிக்கும், ஏயும் பி ஆட் பண்ணி சியில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கடுத்து தி சம் ஈக்குவல் சியோட வேல்யூ பிரிண்ட் ஆகிக்கும், அதாவது 450 பிரிண்ட் ஆகிக்கும். இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சுக்குவோம், சேவ் பண்ணிக்குவோம். ஃபைலை கிளிக் பண்ணுறோம், தென் சேவை கிளிக் பண்ணுறோம். சேவை கிளிக் பண்ணோன்னே சேவஸ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே ஃபைல் நேமில் வந்து ஃபைல் நேமை வந்து நம்ம என்ன செய்கிறோம், டைப் பண்ணணும். ஃபைல் நேமை டைப் பண்ணிட்டோம். தென் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுவோம். சேவ் ஆகிருக்கும். சேவ் ஆனதுன்னு ஃபைலோட நேம் பார்த்தீங்களா மேலே டைட்டில் பாரில் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும், ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கு ரன்னுங்கிற மெனு பாரில் ரன்னுக்கு கிளிக் பண்ணுறோம்.
கிளிக் பண்ணிட்டு தென் ரன் மாடல் அல்லது F5 கொடுத்ததும் என்ன செய்யலாம், ரன் பண்ணலாம். ரன் பண்ணோடனே ஆன்சர் தி சம் ஈக்குவல் டு 450 வந்துருச்சா, வந்து அடுத்து ரெடியாக இருக்கும். இப்போ இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸோட ஒர்க் என்னன்னா, யூசர்ட்டு இருந்து இன்புட் வாங்கி கம்ப்யூட்டருக்கு அந்த இன்புட்டை கொடுக்கும். அதுக்கடுத்து ப்ராசஸ் பண்ணி அந்த அவுட்புட்டை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும், அதாவது அவுட்புட் டிவைஸில் டிஸ்பிளே பண்ணும். இது அவுட்புட் ஃபங்க்ஷனோட ஒர்க் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும், இன்புட் ஃபங்க்ஷன் வந்து யூசர்ட்டு இன்புட் வாங்குறதுக்கும், அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்து யூசருக்கு இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும்னா, ஸ்க்ரீனில் என்ன செய்யும், ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸ்க்ரீனில் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணிடும். நமக்கு பிரிண்ட் கொடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஸ்க்ரீனில் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா, பிரிண்ட் நம்ம என்ன ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கோமோ அந்த ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்போம். அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் வேரியபிள், அப்போ இந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூவோ அது பிரிண்ட் ஆகிடும். இதில் ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் கலந்தும் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் டு டிஸ்பிளேட் அஸ் அவுட்புட், அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கும். கமா வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும். இதில் மாதிரி எத்தனை நாளும் என்ன செஞ்சுக்கலாம், எத்தனை ஸ்ட்ரிங்ஸ்னாலும் சரி எத்தனை வேரியபிள்ஸ்னாலும் சரி நம்ம என்ன செய்யலாம், கலந்து கொடுக்க முடியும். அதோட சின்டாக்ஸ் இது. பிரிண்ட் ஸ்ட்ரிங் 1 கமா வேரியபிள், ஸ்ட்ரிங் 2 கமா வேரியபிள், ஸ்ட்ரிங் 3 கமா, இப்படி எத்தனை நாளும் என்ன செஞ்சுக்கிட்டே போகலாம், கொடுத்துக்கிட்டே போகலாம். இப்போ இதுக்கு ஒவ்வொரு இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கும் இந்த பிரிண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். பிரிண்ட் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் அவுட்புட், இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா இது சின்டாக்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிரிண்ட் வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங், டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கோமா, டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகிடும், வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இப்போ பிரிண்ட் வேரியபிள், இதுக்கு பார்த்தோம்னா பிரிண்ட் இசட். இப்போ இசட்டோட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா x plus y, x equal to 5, y equal to 6, ஸோ x plus y equal to 11. அப்போ இசட்ல என்ன இருக்கும், 11 இருக்கும். பிரிண்ட் இசட்னு ஒன்று 11 பிரிண்ட் ஆகிடும். ஓகேயா. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு வேரியபிளும், அதுக்கு பார்த்தோம்னா இந்த பார்த்தீங்களா, தி சம் ஈக்குவல் டு கமா இசட். இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகிடும், தி சம் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இசட்டோட வேல்யூ வந்து என்னது 11, தி சம் ஈக்குவல் டு 11 பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங்ஸ் நிறைய வேரியபிள்ஸ். இதில் பார்த்தோம்னா பிரிண்ட் தி சம் ஆஃப், டபுள் கோட்ஸ்குள்ள உள்ளது அப்படியே பிரிண்ட் ஆகிடும், தி சம் ஆஃப். தென் என்ன இருக்கு, எக்ஸோட வேல்யூ 5, அப்போ 5 பிரிண்ட் ஆகிடும். தென் அண்ட் அப்படியே இருக்கு, அண்ட் பிரிண்ட் ஆகிடும். தென் ஒய்யோட வேல்யூ 6 பிரிண்ட் ஆகிடும். தென் என்ன இருக்கு ஸ்ட்ரிங்கில் இஸ் பிரிண்ட் ஆகிடும். தென் என்ன பிரிண்ட் ஆகிருக்கு, இசட்டோட வேல்யூ 11 பிரிண்ட் ஆகிடுது. சம் ஆஃப் 5 and 6 is 11 நமக்கு அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ கமா தான் நம்ம என்ன செய்யறோம்னா, பிரிண்டுகளுக்குள்ள எத்தனை வேல்யூஸ் இருந்தாலும் சரி அதை செப்பரேட் பண்ணதுக்கு என்ன யூஸ் பண்றோம், கமா யூஸ் பண்றோம். இதுல ஒன்னே ஒன்று இருக்கு, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கமா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்க பாருங்க 2 இது கமா, இங்க நிறைய ஸ்ட்ரிங்ஸ் நிறைய வேரியபிள்ஸ் அண்ட் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணதுக்கு என்ன செஞ்சிருக்கோம், கமா யூஸ் பண்ணியிருக்கோம். கமா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், செப்பரேட்டர் பிரிண்ட்ல உள்ள மோர் தென் ஒன் ஐட்டமை செப்பரேட் பண்ணதுக்கு கமா யூஸ் பண்ணுவோம். வாங்கும் நமக்கு இன்புட் டிவைஸ் வந்து என்னது, கீபோர்டு இருந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும், டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். இப்போ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டோட ஒர்க் என்னன்னா, மெசேஜ் வந்து என்ன செய்யும், யூசருக்கு டிஸ்பிளே பண்ணும். யூசர் இதுல இருந்து தான் என்ன தெரியும்னா, நம்ம என்ன விதமான இன்புட்டை கொடுக்க போறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். இந்த ப்ராம்ப்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யலாம், கேன் பி யூஸ்டு வித்தவுட் இன்புட் மட்டும் கொடுத்து ஓப்பன் அண்ட் தென் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கலாம். ஓகேயா. தென் வந்து இந்த வேரியபிளில் தான் போய் என்ன செய்யும், நம்ம கொடுக்குற இன்புட், யூசர் கொடுக்குற இன்புட் வந்து இந்த வேரியபிளில் போய் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். கீபோர்டு வழியாக நம்ம கொடுக்குற இன்புட்டு இந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும். இன்புட் வித் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட எக்ஸாம்பிள், சிட்டி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சிட்டி. தென் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த ப்ராம்ப்ட் அப்படியே என்ன வந்துடும், நமக்கு வந்துட்டு கர்சர் வந்து யூசரோட இன்புட்டுக்காக வெயிட் பண்ணும். நம்ம என்ன கொடுக்கோம், மதுரை அப்படின்னு கொடுக்கும். இந்த மதுரைன்னு கொடுத்த உடனே இந்த மதுரை போய் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மதுரை வந்து இந்த சிட்டியில் போய் என்ன செஞ்சிடும், சிட்டிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்தோம்னா பிரிண்ட் ஐ எம் ஃப்ரம் சிட்டி, அப்போ ஐ எம் ஃப்ரம் சிட்டி அப்படியே பிரிண்ட் ஆகிடும். சிட்டியோட வேல்யூ என்னது, மதுரை பிரிண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் இல்லாமல் எப்படி இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கும். சிட்டி கொடுத்துட்டு இன்புட் ஓப்பன்
க்ளோஸ். இங்கே உள்ள என்ன இல்லை, ஸ்ட்ரிங் வந்து இல்லை. இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நமக்கு கர்சர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, யூசருக்கு இது என்ன தெரியாதுன்னா என்ன கொடுக்கணும், என்ன மாதிரியான இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அது ஒன்று தான் இதில் உள்ள ப்ராப்ளம். ஆனால் நம்ம கொடுக்குற இன்புட்டை அது தெளிவாக வாங்கி இந்த சிட்டியில் போய் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிட்டி இன்புட் கொடுத்த உடனே நம்ம ராஜராஜன் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறோம். அப்போ யூசர் வந்து இதை மாதிரி இரலவென்ட் டேட்டாவை கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அதே மாதிரி பிரிண்ட் ஐ ஆம் ஃப்ரம் சிட்டி அப்படின்னு கொடுத்தோம்னா ஐ ஆம் ஃப்ரம் ராஜராஜன் அப்படின்னு இருக்கு. அவுட்புட் வந்து என்ன இருக்கும், அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா இன்புட் என்ன கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து அவுட்புட்டும் என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். அதனால ப்ரோக்ராம் இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வந்து இன்புட்டில் என்ன செய்யணும், இங்கே இருக்குல்ல ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நியூமரிக் டேட்டா டைப்பை எப்படி அக்செப்ட் பண்ணணுங்கிறத பார்ப்போம். எப்போவுமே வந்து இந்த இன்புட் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸை தான் என்ன செய்யும், இன்புட் வாங்கும். அப்போ நம்பர்ஸை வந்து என்ன செய்யாது, இன்புட் வாங்காது. அப்போ இன்புட் வாங்கணும்னா நம்பர்ஸை நம்ம இன்ஃபங்க்ஷனை கொடுத்து நம்ம தான் என்ன செய்யணும், ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸை நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப். இந்த இன்ட் ஆஃப்ங்கிறது வந்து என்ன செய்யும், நம்ம கொடுக்குற இன்புட்டை இன்டிஜராக மாற்றும். இன்புட் என்டர் நம்பர் 1. தென் ஒய் ஈக்குவல் டு இன்புட் என்டர் நம்பர் 2. பிரிண்ட் தி சம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இப்போ என்டர் நம்பர் 1ன்னு வந்தோடனே 34 அப்படின்னு நம்ம கொடுத்த உடனே இந்த 34 வந்து எங்கே வரும், இங்கே வரும். இந்த 34 வந்து இன்டிஜராக கன்வெர்ட் ஆகி எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். தென் இங்கே 56 கொடுக்கும். இந்த 56 வந்து இங்கே வரும், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி ஒயில் போய் ஸ்டோர் ஆகிடும். தென் எக்ஸு ஒய்யும் ஆட் பண்ணும், எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணும். ஆட் பண்ணி அந்த ஆன்சரை பிரிண்ட் பண்ணும். தி சம் ஈக்குவல் டு 90 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணியும் கொடுக்கலாம். பார்த்தோம்னா எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் 1. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸுக்கு போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த செகண்ட் இது வந்து ஒய்க்கு போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, தென் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். வாங்கின இன்புட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்புட் வந்து 30, இது வந்து எக்ஸு, செகண்ட் நம்பர் வந்து எதுக்கு, ஒய்க்கு. பிரிண்ட் பண்ணும்போது 30 50 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். எக்ஸோட வேல்யூ